நான் வாங்குற இந்த 6,000 ரூபாய்க்கு நான் 13 கோடிக்கு நான் எங்க போய் கட்டுவேன்? நான் 13 கோடியே 14,17,302 ரூபாய் 49 பைசா. இது வந்து மைனஸ்ல கம்மி. இன்னைக்கு வருஷ கணக்கான சம்பாரிச்சுனா கூட எனக்கு அவ்வளவு காசு வராது. பேங்க்ல போயிட்டு மேனேஜரை கேட்டேன். கேட்டதுக்கு அவர் வந்து ஜிஎஸ்டி இதுல வந்து உனக்கு இவ்வளவு அக்கௌண்ட் வந்து நீ கட்ட வேண்டியதா இருக்கு, உன் சம்பளம் மைனஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 500 ரூபாய் தான் கூலி. எங்க வீட்டுல சம்பாதிக்கிறது வந்து 6,000, அது மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. இது நான் ஜிஎஸ்டி எப்படி கட்டுறது? ஒரு நாள் 500 ரூபாய் கூலிக்கு நான் ஜிஎஸ்டி நான் கட்ட முடியுமா? என்னது 8,000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறதுக்கு 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரியா? அடேங்கப்பா, லிஸ்ட்லயே இல்லையேப்பா. நான் வாங்குற இந்த 6,000 ரூபாய்க்கு நான் 13 கோடிக்கு நான் எங்க போய் கட்டுவேன்? குடியாத்தம் அருகே காலனி தொழிற்சாலையில் 8,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்யும் பெண்ணிற்கு 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி என வங்கி கணக்கு முடக்கப்பட்டதால் பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நாக்கால் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் மகாலிங்கம் என்பவரது மனைவி யசோதா. இவர் குடியாத்தம் அருகே உள்ள தனியார் காலனி தொழிற்சாலையில் மாதம் 8,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்து வருகிறார். இதனிடையே நேற்று முன்தினம் சம்பளம் அவரது கணக்கில் போடப்பட்ட நிலையில் பணம் எடுப்பதற்காக அவரது கணவர் மகாலிங்கத்துடன் ஏடிஎம் மையத்திற்கு சென்றுள்ளார். அப்பொழுது போதிய இருப்பு இல்லை, பணம் எடுக்க முடியாத சூழலில் இது குறித்து அவர்கள் கணக்கு வைத்துள்ள தனியார் வங்கியில் கேட்டுள்ளனர். அப்பொழுது அவர்கள் யசோதாவின் வங்கி கணக்கை ஆய்வு செய்த பொழுது அவர் 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி வைத்துள்ளதாகவும் அதனால் அவரது வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாகவும் தனியார் வங்கி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதை கேட்ட தம்பதிக்கு மனதில் இடியே விழுந்தது போல் ஆனது. இது குறித்து அந்த பெண்ணின் கணவர் கூறுகையில், எங்க வீட்டுல வந்து ஷூ கம்பெனில வேலை செய்யறாங்க. அந்த ஏடிஎம் இது வந்து நான் தான் யூஸ் பண்றேன். அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து 6,800 ரூபாய் போட்டாங்க. சரி, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஏடிஎம் போயிட்டு ஏடிஎம் கேஷ் ஆட் பண்ணேன். கேஷ் ஆட் பண்ணா வரல. சரி, வந்து கூகுள் இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் செக் பண்ணும்போதும் எனக்கு வந்து 13 கோடி 14,17,302 ரூபாய் 49 காசு எனக்கு அக்கௌண்ட்ல மைனஸ் வந்திருக்கு.